ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். என்னன்னு பார்க்கலாமா? நான் இது வரைக்கும் டிசைன் ப்ளவுஸே தைச்சதில்லை அப்படின்னு சொல்கிற டெய்லராக நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நார்மலாக நெக் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு க்ராஸ்லாம் உள்ளவே கொடுத்து வெளியே தெரியாமல் ரொம்ப இன்வெசிபிளாக கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம அந்த டிசைனை கொடுக்க போகிறோம். அதுக்கு சாரீ பீஸில் இருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகம்லாம் வெட்ட வேண்டாம். இதில் உங்களோட சாரியோட லென்த்தும் குறைய போகிறது இல்லை. வெறும் 3.5 இன்ச்சு அந்த சாரீ அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். 2 பீஸ்லாம் எடுக்கல, மொத்தமே அவ்வளோதான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம நாட்டுக்கு அடிப்போம் இல்லையா, அந்த 3.5 இன்ச்சை அப்படி 2ஆக மடக்கி நாட்டு திருப்புறதுக்காக அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஓரமாக அடிச்சுட்டே வாங்க. 3.5 இன்ச்சை மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அது தச்சு முடித்த அதோட லென்த் ஒரு 1.5 இன்ச் பக்கம் அது அப்படி தான் வரும். அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியுதா, 3.5 இன்ச்சாக இது ஸ்டிச் பண்ணால் இதில் ஒரு ஸ்டிச் பண்ணி திருப்பின பிறகு ஒரு 1.5 இன்ச் கிடைக்கும். இதை நீங்கள் அப்படி நீட்டாக அடித்து எடுத்துகிட்டு வாங்க. இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா நீங்கள் திருப்பின பிறகு அது படிமானமாக அந்த கிளாத் இல்லாமல் ஒரு மாதிரி சுருக்கு சுருக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நான் அதை அடித்து எடுத்துட்டேன். இது வந்து 2 பக்கமே பார்டர் இருக்க ப்ளவுஸ். நம்ம அந்த பார்டர் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தென்னங்குச்சி வச்சு திருப்பி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டேன். அந்த பார்டரையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து ப்ளவுஸ் கலர்லேயே இருக்குது அந்த பார்டர், அதனால் நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2.5 இன்ச் 2.5 இன்ச்சா இந்த மாதிரி. இப்போது ஒரு 2.5 இன்ச் வச்சுருக்கேன்னா இனி அதை வச்சே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் சுருட்டி கட் பண்ணுறதுக்கும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு எது ஈஸியோ, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அந்த நீளமான கிளாத் முழுசுமே 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரே சீரான அளவாக இருக்கட்டும். நம்ம நாட்டுக்கு திருப்பும்போது அடிக்கும் பார்த்திங்களா, அதையும் ஒரே சீராக அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டிசைன் வைக்கும்போது அதோட கேப் வந்து ஒரே அளவாக நம்மளுக்கு கிடைக்கும். குட்டியும் பெருசுமா இருந்ததுன்னா அதில் வித்தியாசப்படும். இப்போது நான் ஃபுல்லாக 2.5 மார்க் பண்ணி இந்த கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையெல்லாம் மொத்தமாக வச்சுட்டு இந்த டிசைனை வைக்க ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சிம்பிளாக இருக்கும். நான் இதை எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பொறுமையாக நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதிகப்படியாக நம்ம கிளாத் வச்சுக்கல, இருக்கிற பீஸை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இந்த தொட்டிக்கு கீழே தெரியுதா ஒரு அழகான பெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பெண்டில் நான் காமிக்கிற மாதிரி. ஏன் இந்த பெண்ட் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மேலேருந்து லேஸ் கொண்டு வந்து வளைக்கும்போது முக்கு இல்லாமல் வளைக்கிறதுக்கு எது ஏதுவாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். மேலேருந்து நம்ம லேஸ் எடுத்துகிட்டு வரும்போது அதில் பெண்டு தான் ஆகணும், முக்கு வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த அழகாக இதை வரைஞ்சி விட்டுருக்கேன். அந்த மார்க்கிங்கில் இருந்து அந்த கழுத்து பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் கீழே இருக்கிற மாதிரி அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாரீ பீஸை நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் பக்கம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, ஒவ்வொரு பீஸாக நம்ம ஸ்டெப்பாக வைக்க போகிறோம். அந்த ஒன்றுக்கும் இன்னொரு கிளாத்துக்கும், முதல் கிளாத்துக்கும் நம்ம 2வது வைக்க போகிற கிளாத்துக்கும் இடைவெளி இருக்க வேண்டாம். ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் மேலேயே இருக்கிற மாதிரி. அதாவது ஒரு பீஸோட மேலே ஒரு 1/4 இன்ச்சு படுற மாதிரி அடுத்த பீஸை கொண்டு நீங்கள் அதை வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அழகாக பொறுமையாக வைங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று நீங்கள் வைக்கும்போது கீழே அடிக்கும்போது ரொம்ப சூப்பராக அது வரும். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் மேலே விட்டுருக்க கேப்பையும் கவனிச்சுக்கணும். நம்மளுடைய பீஸும் கரெக்டாக இருக்கா, அதாவது நான் 1/4 இன்ச் அப்படிங்கும்போது அது கரெக்டாக வந்து உட்காருதான்னு உங்களுக்கு தெரியணும். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் இது பத்தாதான் நான் ஏன் செக் பண்ணலன்னா, நம்மளுடைய அதாவது நேராக சாரீ பீஸோட நேராக இருக்க பீஸை ஒரு லைன் கட் பண்ணி 2.5 இன்ச் கேப்பில் நீங்கள் கட் பண்ணி இந்த டிசைனை வச்சிங்கன்னா உங்களோட இந்த பெண்டுக்கு மிச்சமாகவே போதும். அதிகமாக பத்தாமல்லாம் போகாது. அதனால் நான் அதை செக் பண்ணவே இல்லை. அப்படி 1/4 இன்ச் பக்கம் 1/4 இன்ச் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மேல் பக்கம் முடிச்சிட்டோமா, இனி அப்படி அதை வந்து வெளியே எடுத்துருங்க. அதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம இனிமேல் கீழ்ப்பக்கமாக, அதாவது கீழே இருக்கு இல்லையா, மேல் பக்கம் அடிச்சிட்டோம், இனி கீழ்ப்பக்கம் அடிக்க போகிறோம். இதை ஒரே சீராக நீங்கள் ஸ்டிச்சாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இனி ப்ளவுஸ் அப்படியே திருப்பிக்கோங்க. தெரியுதா, இதில் உங்களுக்கு 1/4 இன்ச்சு உள்ளே இருக்குது. இந்த மாதிரி தான் நான் வைக்க சொல்கிறேன்.
இதை வச்சாச்சு. இனி கீழே அடிக்கும்போது இந்த கிளாத்தை நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிற கிளாத்தும் நேராக இருக்கணும். நடுவில் இருக்கிறது ஒரு மடங்கு மடங்கி இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கிளாத்தை ஒரு மடக்கி அப்படியே திருப்பி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். தைக்கிற இடம் சுருங்கவே கூடாது. அழகாக ஸ்டிச் ஆகி எடுத்துகிட்டு வாங்க. இதில் நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னு தெரியல, மேலே 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்ச கிளாத்து கீழே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் ஒவ்வொரு ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் இடையில் ஒரு கேப் கண்டிப்பாக இருக்கும். அந்த கேப் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மேலே ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளியே வச்சுருப்போம். ஏன்னா மேலேயோட கீழே இன்னும் விரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த டிசைனே அது அப்படி தான். அதனால தான் நம்ம கொஞ்சம் ஒட்டி வைக்கிறோம். கீழே விரித்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரே சீராக வருங்கிறதுக்காக இந்த மாதிரி கரெக்டான மெத்தடில் நீங்கள் வச்சு கீழே ப்ளவுஸ் கிளாத் உள்ள சுருங்கி இருக்கிறாம நான் இந்த மாதிரி இழுத்து நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு அதில் கெடித்தல் போட்டு முடிச்சு விட்ருங்க. இப்போது நம்ம அதை அடிக்கிறோம் இல்லையா, இந்த இடம் இருக்குல்ல, இது சுருங்கிடக்கூடாது. சுருங்கும். ஏன்னா நம்ம திருப்பி தானே வைக்கிறோம், மடக்கி வைக்கிறோம். அதனால் அது சுருங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் சுருங்கிடாமல் கவனமாக பார்த்து அதை ஸ்டிச் பண்ணுங்கள். கெட்டித்தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். வெளியே ஃபுல்லாகவே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும்னா, நம்ம இனி லேஸ் வச்சு ஃபினிஷ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த தையலை பேஸ் பண்ணி, ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் அழகாக அந்த பெண்டுக்கு ஏற்றால தைச்சிட்டு வந்திருக்கோமா, அதில் எப்படி சொல்கிறது, முன்ன பின்னன்னு இருக்கிற அந்த சிலும்பலை சரியான இதில் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லேஸ் குட்டி லேஸ் தான் வைக்க போகிறோம். நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் வைக்கலைன்னா அந்த சிலும்பல் வெளியே தெரிகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. அதனால் சிலும்பலை ஒரே சீராக இருக்கிற மாதிரி 2 பக்கமுமே கட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் கரெக்டாக கட் பண்ணுறீங்களா. ஏன்னா நம்ம ப்ளவுஸில் அந்த பீஸை கட் பண்ணி எடுக்கோம். ப்ளவுஸ் ரொம்ப முக்கியம். இந்த பீஸில் ஏதாட்டும் ஒன்றுனா கூட நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, வேறு கிளாத்தே கிடையாது, இது எதுவுமே பண்ணவும் முடியாது நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா. அதனால் ரொம்ப பொறுமையாக கவனமாக, ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் நம்ம இப்படி ஏதாச்சும் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸை கட் பண்ணுறது ரொம்ப நார்மலாக நம்மளுடைய டெய்லர்ஸ் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்று. நானும் நிறைய கடந்து வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வந்தது உண்டு. அதனால் நீங்கள் கவனமாக மெதுவாக, வேகம் வேண்டவே வேண்டாம். இப்போது இதை பார்த்தாலே நீட்டாக ஃபினிஷாக தெரியுதா. இப்போ சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த லேஸ் குட்டி லேஸ் தான், நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ரொம்பவே சீப்பாகவே கிடச்சிது. இது எப்படி சொல்கிறது, சாரீ கலரில் இந்த லேஸ் எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி, அதாவது அந்த ப்ளவுஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே அளவு ஒரு பாயிண்ட் அளவுக்கு ப்ளவுஸில் நான் விட்டுட்டேன். ஏன்னா அது கலரும் தெரியட்டும் வெளியே அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு அந்த சிலும்பலில் லேஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அடிச்சு விட்ருங்க. முதல்ல ஃபஸ்ட்டு நான் அடித்த மாதிரி அந்த கீழே இருக்கிற தொட்டியோட வளைவை அடிச்சுட்டு, 2வது ஷோல்டர்லேருந்து அடிச்சுட்டு நம்ம முதல்ல ஒரு மார்க் பண்ணோம் பாருங்கள், அதே மார்க் மேலே நீங்கள் அடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த கீழே வர்ற பெண்டில் அந்த பக்கம் இருந்து வர்றதும் இந்த பக்கம் வர்றதையும் பிடிச்சி இப்படி ஒரு முக்கு மாதிரி வச்சு விட்ருங்க. அப்படின்னா ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகும். அதாவது நம்ம வீலாம் வைக்கும்போது ஒரு பெண்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த பெண்டை நீங்கள் இதில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம லேஸ் ஒர்க்கை சூப்பராக கொடுத்து முடிக்கலாம். இதுக்கு நீங்கள் இழுக்கவே கூடாது. இந்த லேஸை இழுத்திங்கன்னா ஒரு ஸ்டிச் அடிக்கும்போது கூட ஒன்றும் இல்லை. 2வது நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது எப்படி சொல்கிறது, துணி ரொம்ப சுருக்கம் கொடுக்கும், நீட்டாகவே இருக்காது. நீங்கள் முடிஞ்ச அளவு உள்ளே தள்ளி விட்டே நீங்கள் லேஸ் எப்போ அடித்தாலும் அடிச்சிருங்க. அந்த பக்கம் எந்த பெண்டு கொடுத்தோமோ அதே பெண்டை இந்த பக்கமும் நீங்கள் மடித்து கொடுங்க. அப்படின்னா அந்த டிசைன் உங்களுக்கு பார்க்க இன்னுமே அழகாக எடுத்து காமிக்கும். இது மார்க் எனக்கு மறந்துடுச்சு, நான் வச்சுட்டேன். நீங்கள் திரும்பவும் மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே அந்த லேஸை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இப்போது ஒரு ஸ்டிச் நான் போட்டு இதில் எடுக்க போகிறேன். அந்த ப்ளவுஸ் பிட் துணிக்கும் லேஸுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு கூட இல்லை, ஒரு பாயிண்ட் அளவுக்கு கேப் விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா அந்த ஒரு டபுள் ஷேடு தெரியணுங்கிறதுக்காக. கோல்டும் அந்த ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரும் சேர்ந்த அந்த லேஸுக்கும் அந்த ப்ளவுஸ் ஒரு மாதிரி நவாப்பழ கலர், அதுவும் வெளியே தெரிஞ்சால் இன்னுமே அது நல்லா இருந்தது. அதுக்காக நான் கேப் விட்டுருக்கேன். உங்களுடைய வசதியை பார்த்து நீங்கள் அதை விட்டுக்கோங்க. ஃபினிஷிங் எண்டில் இந்த மாதிரி மடக்கி விட்டு அதில் நல்ல அந்த சிலும்பல் வெளியே வந்துடாதவாறு உங்களுடைய தையல் கூட ஒரு அந்த கெட்டி தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இதை திருப்பி எடுங்க. இப்போ ஃபுல்லாகவுமே நம்ம
ரிட்டனாக ஒரு ஸ்டிச் போட்டு இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இதை வச்சிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த டிசைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலும் மேலும் இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப உந்துதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஃபுல்லாகவுமே இதே மாதிரி அடித்து எடுத்துட்டோமா, லாஸ்ட்டில் இந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம அப்படியே விடுறதில்ல. இதில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். டெய்லர்ஸ் எல்லாருக்குமே க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இதில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தேன். பீட்ஸ் ஒர்க் வந்து அந்த ஒவ்வொரு ஒயிட் பீட்ஸ் வந்து சென்டரில் கொடுத்துருந்தேன். அந்த நவாப்பழ கலரில் கொடுத்துருந்தேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு இதை க்ரியேட்டிவிட்டியாக கொடுக்க முடிஞ்சாலும் சரி, நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு எப்படி வந்தாலும் ஓகே, நீங்கள் அதை கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் தான் கொடுக்கணும் இல்லை, எப்படி உங்களுக்கு அழகாக இருக்கும்னு தோணுதோ மேலும் மேலும் நீங்கள் எப்படினாலும் அழகுபடுத்திக்கலாம். ஆனால் டிசைன் இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.